கள நிலவரம் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குன்னா பிரிவினை பண்ணுறான் டிஎம்கே. ஹிந்தியா தமிழ் மதுரை தமிழான்னு சொல்லி பிரிவினை வருது ஒன்று. அதை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடலாம்னு சொல்லி அவன் ஒரு கலவரம். இவன் டிஎம்கே வந்து அதிருப்தியாக இருக்குன்னு சொல்லி விஜய் பேச பேச நமக்கு ஓட்டு வரும்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. ரைட்டா? அப்போ பிஜேபி என்ன சொல்கிறாருன்னா குடும்ப ஆட்சியை ஒழிக்கணுன்றாரு டிஎம்கே எதிராக. ஏன்னா இதுதான் இதில் மூல காரணம் என்னன்னா குடும்ப ஆட்சி தான் இதோடைய மெயின் காரணமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இவங்க விஜயும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் எதிரின்னு சொல்லி மக்கள் வாக்க திசை திருப்புறாங்க. அதுதான் காரணம். ஆக்சுவலி உண்மையிலே கல நிலவரம் யாராருக்கு தான் போட்டி வந்து ஏடிஎம்கேக்கு டிஎம்கே கூட்டணிக்கு ஏடிஎம் கூட்டணிக்கு தான் போட்டி. விஜய்க்கு வந்து உங்களுக்கு வந்து அவ்வளவு எதிர்ப்பு வராது. 10% 8% 10% ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்திய கூட்டணி வேணாம் எங்களுக்கு. ஏன்னா மக்கள் ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். எல்லா விதத்துலேயுமே ரொம்ப 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 அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது. டிஎம்கேவே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயா, இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் 4 முனை போட்டி இருக்குங்கய்யா. இப்போ நேற்று திருச்சி மாநாட்டில் வந்து மோடி அவர்கள் பேசும்போது ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கும், இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. அது என்னமோ கண்டிப்பாக அமையும். ஏன்னா இப்போ இவர் ஊடால வர்றதுனால, யாருங்கய்யா, தாவேக்கா வர்றதுனால கொஞ்சம் ஓட்டு பிரியலாம். சரிங்க, பிரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணாப்புல இல்லை, இதில் வந்து ஏகப்பட்ட பேருக்கு ஓட்டு இல்லை. அவர் கூட்டத்தை பார்த்து கருத்து கணிப்பில் சொல்கிறாரு, எனக்கு எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்களா, அது போடக்கூடியது இல்லை. ஐயா கலைஞர் அவர்கள் சொன்னார், சில வருடங்களுக்கு முன்னாடி கூட்டம் வரும் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு ஆள் வராதப்பா. அந்த மாதிரி கதை தான் இப்போ நடக்கக்கூடியது. இதில் வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து யாருக்கும் கிடைக்காம, அதாவது சிதறும், ஓட்டுகள் சிதறலாம். இவங்களுக்கு தான் மெஜாரிட்டிங்கிறது இப்போதைக்கு சொல்கிற வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது.